ஆடு ஜீவிதம் படம் போல் அப்படியே நடந்த சம்பவம். 4 நாட்கள் போராடி உயிரிழந்த இளைஞர். சவுதி அரேபியாவில் அரங்கேறிய கொடுமை. தண்ணி கூட சரியா குடிக்க முடியாம டெய்லி வேலைக்காக ஓடுற ஒவ்வொருத்தரும் என்னடா வாழ்க்கை இதுன்னு சோகமா இருக்கிற அந்த தருணத்துல வெளியானது தான் ஆடு ஜீவிதம் அப்படின்ற அற்புதமான திரைப்படம். உண்மையான சம்பவத்தை மைய கருத்தா வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மாபெரும் வரவேற்பை பெற்றது. முழுக்க முழுக்க சவுதி அரேபியாவில் இருக்கிற பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் என்னடா வாழ்க்கை இதுன்னு நினைச்சு புலம்புறவங்களை கூட நாம வாழ்ற இந்த வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்க வச்சது. இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பலரும் வேலைக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவில் செல்கிறார்கள். இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள ரஃப் அலிகான் என்ற பாலைவனத்தில் தெலுங்கானாவை சேர்ந்த 27 வயது இளைஞரும் சூடான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் ஆடு ஜீவிதம் படம் போல 4 நாட்கள் போராடி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த அந்த நபர் ஹைதராபாத்தின் கரீம் நகரைச் சேர்ந்த முகமது ஷெஹ்சாத் கான் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் சவுதி அரேபியாவில் உள்ள பிரபல டெலிகாம் நிறுவனத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார். உலகின் மிக ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றாக கருதப்படும் ரஃப் அலிகான் பாலைவனத்தில் சிக்கி தவித்துள்ளார். இந்த ரஃப் அலிகான் பாலைவனம் சுமார் 650 கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்து கிடக்கும் பிரம்மாண்ட பாலைவனமாகும். முகமது ஷெஹ்சாத் கான் தன்னுடன் பணியாற்றும் சூடான் நாட்டைச் சேர்ந்த ஒருவருடன் இந்த பாலைவனத்துக்கு சென்றுள்ளார். அங்கே நடுவழியில் இவரது GPS சிக்னல் செயலிழந்துள்ளது. இதனால் எப்படி செல்வது என்று தெரியாமல் அவர்கள் குழம்பி போயிருந்திருக்கின்றார்கள். அவர்கள் குழப்பத்தில் தள்ளாடி கொண்டிருக்கவே சரியாக அந்த நேரம் பார்த்து மொபைலும் பேட்டரி காலியாகி சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது. இதனால் அவர்களால் உதவிக்கு யாரையும் அழைக்கவும் முடியவில்லை. இருப்பினும் எப்படியாவது பாலைவனத்தை தாண்டிவிடலாம் என்று நினைத்த அவர்கள் தொடர்ந்து வண்டியை ஓட்டியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக வண்டியில் எரிபொருளும் தீர்ந்துள்ளது. இதனால் அவர்கள் பாலைவனத்திலேயே சிக்கியுள்ளனர். உணவும் தண்ணீரும் இல்லாமல் அவர்கள் பாலைவனத்தில் சிக்கி தவித்தனர். வெப்பம் உச்சத்தில் இருந்த நிலையில் அவர்கள் அங்கேயே அலைந்து தெரிந்துள்ளனர். இருப்பினும் கடுமையான நீர் இழப்பு மற்றும் சோர்வு காரணமாக இருவரும் பாலைவனத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சுமார் 4 நாட்களுக்கு பிறகு கடந்த வியாழக்கிழமை அவர்களது உடல் மீட்கப்பட்டது.